ரீசன்ட் பெர்ஃபார்மர் இன் கிரிக்கெட் திலக் வர்மா. இன்ஃபேக்ட் விளையாடும் போது என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் பல பேருக்கு தெரியும். அதற்குண்டான ஒரு முன்னாடி இந்த விளையாட்டுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நடந்திருக்க முடியாது, பல பேர் யாருக்கும் தெரியாது. திலக் வர்மா மேட்சுக்கு முன்னாடியே முந்தின நாள் ஈவினிங்கே சூரியகுமார் யாதவ் கிட்ட சொல்லிட்டார், எனக்கு 1 டவுனில் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்போ தான் என்ன நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சூரியகுமார் யாதவ் யோசிச்சுட்டு, நாளைக்கு நீ தான் 1 டவுன் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். அடுத்த நாள் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே தடப்படுது அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்கணும். என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லை கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்கணும். யூ ஹாவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி, சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் திலக் வர்மா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குயிக்காக எடுக்கல, ஆனால் செகண்ட் 50 அப்படிங்கிறது அவ்வளோ குயிக்காக எடுத்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா போதும், நானே செட்டில் ஆகி நானே பெர்ஃபார்ம் பண்ணி